சீபா ஆதித்யநாத் தனித்தமிழ்நாடு கேட்டாரு. இன்றைக்கெல்லாம் தமிழ் அது இதுன்னு பேசுறானுல்ல. சீபா ஆதித்யநாத் தனித்தமிழ்நாடு கேட்கிற போது இவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? சீபா ஆதித்யநாத் கேட்பது காலனா, அதுவும் குஷ்டரோகி கையில் இருக்கிற காலனா. நாங்கள் கேட்பது நாலனா. காலனா பெருசா நாலனா பெருசான்னு விமர்சனம் தான் இந்த விவஸ்தை கட்ட திமுக. ஒரு காலத்தில் பிறகு அவரை எதிர்க்க முடியவில்லை என்று சொல்லி அவரை அரவணைத்து நீர்த்து போக வைத்ததுதான் இந்த திமுக. அப்ப நடந்தது, இப்ப நடக்காத மாப்பிள்ள பார்த்துங்க. அடுத்து நெடுமாறன் காமராஜ் காங்கிரஸ். ஏங்க வணிகர் சங்கங்க, வணிகர் சங்கம் ஏதோ கடை வைப்பான், வியாபாரம் பண்ணுவாங்க, போவாங்க. 2 பேரும் கருணாநிதி உள்ள அண்ணா அறிவாளர் உள்ள போனாங்க. வெள்ளையனியும் நம்ம விக்ரமராஜன் குறிச்சி விக்ரமராஜாவை கூடயே வச்சுக்கினாரு. அந்த மாதிரி லாஸ்டா தேமுதிக இப்ப பார்த்து இந்த எம்எல்ஏ இருக்காருல்ல, அந்த எம்எல்ஏ விஜயகாந்தோடு பிரிச்சாரு. இப்போ கடைசியாக ஒரு பிரிவினை திட்டமை கருணாநிதி அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கார். அதுதான் விசிகா. விசிகாவை சுத்தமா உடைச்சிட்டாரு. விசிகாவில் இருக்கிற எல்லா பேரையும் விலை கொடுத்து வாங்கி விட்டார். அதுதான் எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வருத்தம். இல்லைன்னா நாம் தமிழர்ல ஆளுங்களை தான் வாங்குறான், நம்மள பொறுப்பில் இருக்க எம்எல்ஏ எம்பி எல்லாரையுமே வாங்கிட்டார திமுக அப்படின்னு. கடைசியாக திமுகவின் பிரிப்பு திட்டத்தில் இருப்பது திமுக. இந்த வேலையெல்லாம் தமிழகத்தில் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தானா நடக்கல. அதுதான்டா செந்தமிழன் சீமான். தமிழ் தேசியத்தின் தவப்புதலன் செந்தமிழன் சீமான கட்சியை உடைக்க முடியல. 100 பேர் வாங்க, எங்கேயோ வரான். எதுக்குடா வந்த? அண்ணா அறிவாலயத்துக்கு வந்தேன், எம்ஜிஆர் சமாதி பார்க்க வந்தேன், சினிமா காட்டுறேன்னாங்க, சோறு போடுறேன்றாங்க, கோட்ரு தரேன்னாங்க, இந்த வந்த அதுக்கு இங்கேடா வந்தேன். இல்லை, இங்கே வந்து ஒருத்தரை பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெரினா பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து இவர்கள்லாம் நாம் தமிழரின் பிள்ளைகள். உண்மையிலே நாம் தமிழரிலிருந்து ஒருத்தன் வேறு கட்சிக்கு போக மாட்டான்டா. அப்படி போனான்னா அவன் செத்த பிணம்டா. உணர்வுள்ளவன் தமிழன், தமிழனுக்கு பிறந்தவன். நிச்சயமா அண்ணன் சீமானை விட்டு விட்டு வேறு ஒருத்தர், எங்க அப்பா நல்லா இருக்காரு, அந்த அப்பா நல்லா வசதி வாய்ப்பா இருக்காரு, அவருக்கு வந்து கிளைகள்லாம் அங்க இருக்கான் இங்க இருக்கான் திராவிடமா அப்படின்னு போறான்னா அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குடா. எனவே இந்த வேலையெல்லாம் சீமானிடம் ஆகவில்லை என்பதால் சீமான் கிட்ட இருந்து 100 பேர் வந்தா, 200 பேர் வந்தா, 300 பேர் வந்தா, இதே கதை விடுறாங்க. அதால உன்னை தெளிவா நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஓட்டுங்கிறது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்று சொன்னாரு, 1 மேன் 1 வேல்யூ 1 ஓட்டுன்னாரு. நமக்கும் ஒரு ஓட்டு தான். நம்ம எதிர்த்து நிற்கிற அந்த வேட்பாளர், திமுக வேட்பாளரா, அவருக்கும் ஒரு ஓட்டு தான், ஸ்டாலினுக்கும் ஒரு ஓட்டு தான். அதால அந்த ஓட்டை தயவு செய்து நீங்க வந்து காசுக்காக வித்துறாதீங்க.